ஓகே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தில்லை வாழந்தனரே முதலாகச் சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணத்தை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. திருச்சிற்றம்பலம். மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன், முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன், உண்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன், திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன், மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதை தாழ் மழுவினால் எறிந்த அம்மையான் அடிசண்டி பெருமானுக்கடியேன், ஆரூரில் அம்மானுக்காளே. சிற்றம்பலம். இன்றைக்கு நாங்க சேரமான் பெருமாள் நாயனாட்ட தொடர்ச்சி 3763 அண்டி படியுங்க. புத்திசரியண்டி. ஓம் ஓம். சிற்றம்பலம். இது 3763 பாடல். உரிமை நாளில் ஓரை உரிமை நாளில் ஓரை நலன் எய்த மிக்க உபகரணம் பெருமை திறக்க வேண்டுவனவெல்லாம் பிறங்க மங்கரம் திருமையுலகுக்கொருமை முடி கவித்தார் எல்லா உயிரும் மகள் தரும நிலைமை அறிந்து புவிதாங்கும் களறிற்றறிவார்தாம். தெளிவுரை. முடிசூட்டுதற்குரிய நாளின் ஓரையின் நலமும் பொருந்த மிக்க உபகரணங்களை எல்லாம் சிறப்புடன் அமைமாறு வேண்டிய எல்லா பொருள்களையும் விளங்க அமைத்து மங்களமான சடங்குகளை செய்து உயர்திணை அகிரிணை ஆகிய எல்லா உயிர்களும் மகிழ்வதற்கு காரணமான அறநீதியின் தன்மையை அறிந்து உலகையாளும் களறிற்றறிவார். இம்மை வீடு வேறு என்னும் 2 உலகுக்கும் பொருந்திய ஒரே முடியை அணிந்து கொண்டார். ராணியக்கா. நான் பாக்குறேன். ராணியக்காக்கு பிராணிங்கள். தம்பிரானார் கோயில் வலம் கொண்டு திருமுன் தாழ்ந்தெழுந்து கும்ப யானை மேல் கொண்டு கொற்ற குடையும் சாமரையும் நம்பும் உரிமையவர் தாங்நலம் கொள்நகர் சூழ்வலங்கொள்வார் மொய்யம்பில் உவரின் பொதி சுமந்து ஓர் வண்ணான் முன்னே வர கண்டார். இறைவரின் திருக்கோயிலை வலம் வந்து நிலமுற வணங்கி எழுந்து மத்தகத்தையுடைய யானை மேற்கொண்டு வெண் கொற்ற குடையையும் சாமரையையும் நம்பும் உரிமையுடைய பரிவாரங்கள் தாங்கி ஏற்றபடி ஏவல் செய்ய தம் நகரத்தை வலம் வருபவரான நாயனர் தோளில் உவர் மண் மூட்டிய சுமந்து கொண்டு ஒரு வண்ணான் வருவதை பார்த்தார். பாடலன் 3765. மலையிற்கரைந்தங்கு வாரூரிமேனி வெளுத்த வடிவினால் உலகிற் பொழிந்த திருக்கரத்தார் அடியார் வேறமென்றுணர்ந்தே இளையிறந்த ஓடை இன்னும் நுதல் யானை கழுத்தினின்றிழுந்து இழிந்து விளவிற் பெருகுங்காதலினால் விரைந்து சென்று கதழுதார். தெளிவுரை. மழையால் அவ்வண்ணான் சுமந்த உவர்மன் கரைந்து ஊறியதால் மேனி வெளுத்து இருந்த வடிவத்தால் மானை கையில் உடைய சிவபெருமானின் அடியவர் திருக்கோலம் இது என்னும்
உணர்ச்சி பெற்றே அணிகளில் சிறந்த பட்டத்தை அணிந்த யானையின் கழுத்தினின்றும் இறங்கி ஆசையால் பெருகும் காதலுடன் விரைவாச் சென்று அம்மன்னனை கைகூப்பி வணங்கினார். தனா சேரர் பெருமான் தொழக்கண்டு சிந்தை கலங்கி முன்வணங்கி யாரன்றடியேனே கொண்டதடியேன் அடிவண்ணான் எனச் சேரர் பிரானும் அடி சேரன் அடியேன் என்று திருநீட்டின் வார வேடம் நினைப்பித்தீர் வருந்தாதேகும் என மொழிந்தார். முன் சொன்ன வண்ணம் சேரர் பெருமான் கைதொழக் கொண்டு அவ்வண்ணான் உள்ளம் கலங்கி முன்னே வணங்கி தாங்கள் என்னை யாரென்று எண்ணிக்கொண்டு இவ்வாறு செய்தருளினீர். அடியேன் தங்களின் அடி பணியாளனான வண்ணான் ஆவேன் என அதாவது இயம்பினான். இயம்ப அப்போது சேரர் பெருமானும் அடியேன் அடிச்சேரன் என கூறிய பின் நீவிர் நீறு பூசிய அடியார் அல்லாது போயினும் திருநீறு அணிந்த இனிய அன்புக்கு இருப்பிடமான சைவ கோலத்தை அடியேனுக்கு நினைவூட்டினீர். எனவே வருந்தாது செல்வீராக என்றார். மன்னர் பெருமான் திருத்தொண்டு கண்டு மதிநீடு அமைச்சரெல்லாம் சென்னிமிசை அஞ்சலி செய்து போற்றச் சினமாள் களிரேறி மின்னு மணிப்பூன் கொடிமாட வீதி மூதூர் வலம் கொண்டு பொன்னின் மணி மாளிகை வாயில் புக்கார் புனைமங்களம் பொலிய. மன்னரின் திருத்தொண்டை பார்த்து அறிவுடைய அமைச்சர் எல்லோரும் தலைமீது கைகூப்பி வணங்கி துதிக்க சினம் கொண்ட பெரிய யானையின் மேலேறி ஒளி வீசும் மணிகளாலான கொடிகள் கட்டிய மாளிகைகள் நிறைந்த தெருக்களையுடைய பழைய நகரத்தை வலமாக வந்து புனியப்பட்ட மங்களம் விளங்க பொன்பூண்ட மணிகளையுடைய மாளிகையின் வாயிலில் புகுந்தார். அனு யானை மிசை நின்றிழிந்தருளி இலங்கும் மணிமண்டபத்தின் கண் மேன்மை அரியாசனத்தேறி விளங்கும் கொற்றை குடை நிழற்ற வானல் விழியார் சாமரை முன் பணி மாறப்பன் மலர் தூவி மான அரசர் போற்றிட வீற்றிருந்தார் மன்னர் பெருமானார். தெளிவிரை தாம் யானையின் மேலிருந்து இறங்கி விளங்கும் மணிகளையுடைய மண்டபத்தில் மேன்மை பெற்ற அரியணையின் மீது ஏறி அமர்ந்திருந்து விளங்கும் கொற்றக்குடை நிழல் செய்ய குவளை போன்ற விழியையுடைய நங்கையர் சாமரை வீச பல பூக்களை தூவி பெருமையுடைய மன்னர் துதிக்க மன்னருக்கு மன்னரான நாயனார் வீற்றிருந்தார். பாடலன் 3769. உலகு புறக்கும் குடை வளவர் உரிமை செழியருடன் கூட நிலவு பெருமுக்கோக்களாய் நீதிமன நூல் நெறி நடத்தி அலகில் அரசர் திரை கொணர அகத்தும் புறத்தும் பகை அறுத்து மலரும் திருநூற்றொளி வளர மறைகள் வளர மண்ணளிப்பார். தெளிவுரை உலகத்தை காக்கின்ற கொடையுடைய சோழ மன்னரும் உரிமையுடைய பாண்டிய மன்னரும் என்ற இவருடனே கூட நிலவும் மூவேந்தர்களாகி நீதியை மனநூல் வழியே நடைபெறுமாறு செய்து அளவில்லாத மன்னர்கள் நிறை கொணர்ந்து செலுத்த உள்ளும் புறமும் பகையை அறுத்து நீக்கி விளங்கும் திருநூற்று நெறி வளரவும் மறைகள் வளரவும் மண்ணுலகத்தை காப்பவராயானார். நீடும் உரிமை போர் அரசால் நிகழும் பயனும் நிறை தவமும் தேடும் பொருளும் பெருந்துணையும் தில்லை சிறு சிற்றம்பலத்துள் ஆடும் கடலே எனத் தெளிந்து அறிவால் எடுத்த திருப்பாதம் கூடும் அன்பில் அர்ச்சனை மேல் கொண்டார் சேரர் குலப் பெருமாள். நீடும் உரிமையுடைய பேரரசு செலுத்துவதால்
நிகழும் பயனும் நிறைந்த தவமும் தேடி அடையும் பொருளும் பெருந்துணையுமாக உள்ளது. தில்லையில் திருச்சிற்றம்பலத்தில் ஆடுகின்ற பொற்பாதமே ஆகும் என்று தெளிந்த அறிவால் மேலே தூக்கிய அந்த திருவடியே பெருகும் அன்பினால் அர்ச்சிக்கும் செயலைச் சேரர் குல மன்னர் மேற்கொண்டார். பாடலன் 3771. வாசத்திருமஞ்சனம் பள்ளி தாமஞ்சாந்த மணித்தூபம் தேசிற் பெருகும் செழுந்தீபம் முதலாயினமும் திருவமுதும் இசற்கேற்ற பரிசினால் அரிச்சித்தருள எந்நாளும் பூசை கமந்த பெருங்கூத்தர் பொற்பார் சிலம்பின் ஒளியளித்தார். தெளிவுரை. மணங்கொண்ட திருமஞ்சன நீரும் திருப்பள்ளி தாமமும் சாந்தமும் அழகிய தூபமும் ஒளியுடைய தீபங்களும் முதலான உபசாரங்களும் திருவமுதும் அமைத்து இறைவற்கு தகுதியாய் விரிக்கப்பட்ட தன்மையால் அர்ச்சனை செய்தருள ஒவ்வொரு நாளும் பூசைக்கு விரும்பி எழுந்தருளி பெருங்கூத்தரான இறைவர் அழகான சிலம்பின் ஒளியை அந்நாயனார் கேட்கும்படி அளித்தருளினார். நம்பர்தாளின் வழிபாட்டில் நாளும் இன்புற்றமர்கின்றார். இம்பர் உலகில் இரளவர்க்கும் அறியோர்வர்க்கும் மிகையினால் செம்பொன் மலையாம் எனப் பொழிந்து திருந்து வெற்றியுடன் பொருந்தி உம்பர் போற்றும் தம்பெருமாட்கு உரிய வேள்வி பல செய்தார். இறைவனின் அடிகளில் செய்யும் வழிபாட்டால் நாள்தோறும் இன்பமடைந்து எழுந்தருள் இருப்பவரான நாயனார் இவ்வுலகத்தில் தம்மிடம் வந்து இறந்தவர்களுக்கும் வறியவர்களுக்கும் எல்லாருக்கும் வேண்டியவாறே கொடுக்கின்ற தன்மையினால் செம்பொன்னை மலை போல் பொழிந்து திருந்தும் வெற்றியுடன் கூடி தேவர் போற்ற தம் இறைவருக்குரிய வேள்விகள் பலவற்றை மாற்றினார். இன்ன வண்ணம் இவரொழுகளில் கொள் பாண்டி நன்னாட்டு மன்னும் மதுரை திருவாலவாயில் இறைவர் பெருமென்பாள் பெண்ணும் இசை பாடலிற்பெறவும் பாணனார் பத்திரனாருக்கு நன்மை நீடு பெருஞ்செல்வம் நல்க வேண்டி அருள் புரிவார். இவ்வாறு இவர் ஒழுக அழகுடைய பாண்டி நாட்டில் நிலை பெற்ற மதுரையில் திருவாலவாயிலாய் கோயிலில் வீற்றிருக்கும் இறைவரான சிவபெருமான் மேல் மிகுன்ற அன்பால் சொல்கின்ற இசை பாட்டுகளால் துதிக்கும் பாணரான பத்திரனார்க்கு நன்மை பொருந்திய பெருஞ்செல்வம் தர விரும்பி அருள் செய்ய. பிள்ளையாண்டி அனுவுக்கு புறா படிங்கோவா. இரவு குட் மார்னிங். இரவு கனவில் எழுந்தருளி என்பால் அன்பால் எப்பொழுதும் பரவு சேரந்தனக்கு பைம்பொன் காணம் பட்டாடை விரவு கதல் செய் நவமணி பூன் வேண்டிற்று எல்லாம் குறைவன்றித் தர நம் ஓலை தருகின்றோம் தாளாது இவருகன்று. தெளிவுரை. இரவில் அந்த பாணபத்திரனின் கனவில் எழுந்தருளி நம்மிடம் எப்போதும் பரவும் தன்மையுடைய சேர மன்னனுக்கு பசுமையான பொன்னும் காசும் பட்டாழையும் ஒளிர்கதிரையுடைய மணிகள் பதித்த அணிகளும் இன்னும் வேண்டிய எல்லாவற்றையும் குறைவில்லாமல் உனக்கு தருமாறு நம் ஓலையை கொடுக்கின்றோம். காலம் தாழ்க்காமல் அவனிடம் சென்று வருக என்று. முத்தீஸ்வரி நீங்க படியுங்க. அவாக்கு அட்மிட் பண்ண முடியாம அந்த நீங்க படியுங்க மினக்கடாம. பாடலன் 3775. அதிர்களருதியர் வேந்தற்கருள் செய்த பெருமையாலே எதிரில் செல்வத்துக்கு ஏற்ற இருநிதி கொடுக்க வென்று மதிமறி புரித என்னும் வாசகம் வரைந்த வாய்மை கதிரொளி விரிந்த தோட்டு திருமுகம் கொடுத்தார் காண. தெளிவுரை. ஒலிக்கும் கடலை அணிந்த சேரமானுக்கு அருள் செய்த பெருமையால் ஒப்பில்லாத செல்வத்துக்கு ஏற்றவாறு பெரும் செல்வத்தை கொடுக்க என்று அவன் காணும்படி
மதிமடி புரிசை எனத் தொடங்கும் வாய்மை பொருந்திய வாசகத்தை எழுதிய கதிரொளி விரிந்த ஈட்டின் எழுதப்பட்ட ஓலையை இறைவர் தந்தருளினார். சோமசுந்தர பெருமான் பாணபத்திரருக்காக சேரமானுக்கு எழுதிய ஓலையின் தொடக்கம் மதிமரி புரிசை என்பதாகும். ஓகே பிள்ளையாண்டி இப்ப படியுங்கோ. அடுத்த முறை சங்கப்புலவர் படியுங்கோ. சாரி சங்கப்புலவர் திருமுகத்தை தலைமேற்கொண்டு பத்திரனார் அங்கப்பொழுதே புறப்பட்டு மலைநாடு அணைய வந்தெய்தி தூங்க பரிசை கொடுங்கோளூர் தன்னிற் புகுந்து துண்ணுகொடி மல்குல் தொடங்கும் மாளிகை முன் வந்து மன்னருக்கு அறிவித்தார். பாணபத்திரனார் சங்கப்புலவரின் தலைவரான சோமசுந்தர கடவுள் அடுத்த ஓலியை தலைமீது தாங்கிக் கொண்டு அங்கிருந்து அப்போதே புறப்பட்டு போய் மலைநாட்டைச் சேர வந்து உயர்ந்த மதிலை உடைய கொடுங்கோளூரில் புகுந்து நெருங்கிய கொடிகள் மிருகங்களை தொடுமாறு உயர்ந்துள்ள அரண்மனை மாளிகையின் முன்பு வந்து தம் வருகையை சேரமான் நாயனாருக்கு அறிவித்தார். வந்தாச்சு என்னும் வருத்தங்கள் விடுதில்லை. கேட்ட பொழுதே கைதலை மேல் கொண்டு கிளந்த பேரன்பால் நாட்டம் பொழிநீர் வழிந்தெளிய எழுந்து நடுங்கும் மிக எய்தி ஓட்டத்து அம்பொன் மாளிகையின் புறத்தில் உருகும் சிந்தையுடன் பாட்டின் தலைமைப்பாணன் பாதம் பலகால் பணிகின்றார். அதை கேட்ட அப்போதே கைகளை தலைமேல் மீது கூப்பி கிளர்ந்த பேரன்பினால் கண்களினின்றும் வடிகின்ற கண்ணீர் கீழே வர எழுந்து மிகவும் நடுக்கங்கொண்டு ஓடவிட்ட அழகிய பொன் பூண்ட மாளிகையின் வெளியே வந்து உருகும் உள்ளத்துடன் பாட்டின் தலைவரான பாணபத்திரரின் திருவடிகளை பலமுறை வணங்கலானார். பாடலன் 3778. அடியேன் பொருளா திருமுகங்கொண்டணைந்த என்ன அவர் தாமும் கொடி சேர்வினையார் திருமுகக்கை கொடுத்து வணங்க கொற்றவனார் முடிமேற்கொண்டு கூத்தாடி மொழியும் குளறி பொலிகண்ணீர் பொடியார் மார்பிற் பரந்து விழ புவிமேற்பலகால் வீழ்ந்தெழுந்தார். தெளிவுரை. அடியேனையும் ஒரு பொருளாக கொண்டு திருமுகத்தை கொண்டு இங்கு அணைந்தது என்னே என்று சொல்ல அந்த பாணபத்திரனும் கொடியில் காளியை உடைய சிவபெருமானின் திருமுகத்தை பெற்று அதை தம் முடி மீது கொண்டு ஆனந்த கூத்தாடி சொல் தடுமாறி கண்களினின்றும் பொழியும் ஆனந்த கண்ணீர் பெருகி திருநீறு பூசிய மார்பில் வார்ந்து பரவி விழ நிலத்தில் பல முறையும் வீழ்ந்து எழுந்து வணங்கினார். பரிவில் பரிவில் போற்றி திருமுகத்தை பலகால் தொழுது படியெடுக்க உரிய வகையால் எழுந்தோரியும்பர் பெருமான் அருள் பெறோற்றி விரிபொச்சுடர் மாளிகைக்கு மிகவும் உரிமை சுற்றமெல்லாம் பெரிது விரைவிற் கொடு போந்து பேணும் அமைச்சருள் செய்வார். சேரமான் பெருமாள் நாயனார் அன்பினால் போற்றி திருமுகத்தை பலமுறையும் வணங்கி அதன் சுருளை நீக்கி எடுப்பதற்குரிய வகையினால் எடுத்து விரித்து படித்து இறைவனின் திருவாருளை துதித்து ஒளி வீசும் பொன் மாளிகையுள் புகுந்து தம் உரிமை சுற்றத்தார் எல்லாரையும் விரைவில் கொண்டு சார்ந்து காக்கும் அமைச்சருக்கு அருள் செய்வாராய். அங்கள் குல மாளிகை அதனுள் நலத்தின் மிக்க நிதிக்குவை யாய் பொங்கி நிறைந்த பலவேறு வகையிற் பொலிந்த பண்டாரம் அங்கனொன்று மொழியாமே அடைய கொண்டு பிறப்பட்டு தங்கும் பொதி செய்தாளின் மேற்சமய வேற்றி உணருமென
சமய வேற்றி ஒணருமே என்னன்றது படிக்கிற வேற்றி கொணருந்தாங்க கொணரும் உணருமென ஒணருமேன நமது இந்த அரசு மாளிகையின் உள் நன்மையுடைய செல்வ குவியல்களாய் மேன்மேல் வளர்ந்து நிறைந்த பலவேறு வகைகளில் விளங்கிய களஞ்சியத்துள் அங்கு ஒன்றும் மிஞ்சியிராதபடி எடுத்து தக்கவாறு மூட்டையாய் அமைத்து கட்டி ஆள்களின் மீது அமையுமாறு எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சேரர் பெருமானருள் செய்ய திருந்து மதி நூல் மந்திரிகள் சாறு மணி மாளிகை உள்ளதால் தனங்கள் எல்லாம் நிறைந்த பெரும் சீர்கொள் நிதியம் எண்ணிறந்த எல்லாம் பொதி செய்தாளின் மேல் பாரில் நெருங்க மிசை ஏற்றிக் கொண்டு வந்து பணிந்தார்கள். தெளிவுரை. சேரமான் இவ்வாறு உரைத்தருள திருத்திய அறிவும் நூலறிவும் கொண்ட அமைச்சர்கள் அழகிய மாளிகையில் உள்ள செல்வங்கள் எல்லாவற்றாலும் நிறைந்த பெருஞ்சிறப்பையுடைய அளவில்லாத நிதியங்களை எல்லாம் மூட்டையாக கட்டி ஆளின் மேல் நிலம் நெருங்க ஏற்றிக் கொண்டு தம் மன்னரிடம் வந்து வணங்கினர். ஆண்டி படி 1782 இல்ல பிள்ளையாண்டி படிக்கட்டும். பரந்த நிதியின் பரப்பெல்லாம் பாணனார் பத்திரனார்க்கு நிறந்த தனங்கள் வெவ்வேறு நிறைத்து காட்டி மற்றியவையும் உரந்தங்கிய வெண்கரி வரிகள் முதலாம் உயிருள்ளன தனமும் புரந்து அரசும் கொள்ளும் என மொழிந்தார். புறையார் புரவலானார் சேரபெருமான் வெவ்வேறு வகையாக பெரிய செல்வ பரப்பையெல்லாம் பாணபத்திரருக்கு வரிசையான நிதியங்களை வரிசை பெற காட்டி இவற்றையும் மற்றும் வன்மை பொருந்திய கொடிய யானைகள் முதலான உயிருள்ள செல்வங்களையும் அடியேன் காவல் செய்யும் ஆட்சியினையும் கை கொள்ளுங்கள் என்று உரைத்தார். பாடலன் 1783. பாணனார் பத்திரனாரும் பைம்பொன் மௌலி சேரலனார் காண கொடுத்த நிதியெல்லாம் கண்டு மகிழ்வுற்று அதிசயித்து பேண எனக்கு வேண்டுவன அடியேன் கொள்ள பிஞ்சகனார் ஆனை அரசுறுப்பும் கை கொண்டருளும் என இறைஞ்ச. தெளிவுரை. பாணபத்திரரும் பசுமையான பொன்முடி சூடிய சேரமானும் முன் சொன்னவாறு தாம் காணும்படி காட்டி தந்த நிதிகள் எல்லாவற்றையும் பார்த்து மகிழ்ந்து வியந்து எனக்கு பேணுதற்கு வேண்டியவற்றை யான் பெற்றுக்கொள்ள அரசாட்சியும் அதற்குரிய அங்கங்களும் என்று இவற்றை நீங்களே கை கொள்ளுங்கள் இது ஆணை என கூறி வணங்கினார். வணங்க இறைவரானை மறுப்பதனுக்கு அஞ்சி இசைந்தார் இகழ்வேந்தர் நிறையும் நிதியின் பரப்பு எல்லாம் நிலத்தை நெளிய உடன்கொண்டே உறையும் மும்மத களிறு பரி உள்ளிட்டன வேண்டுங்கொண்டு ஓர் பிறை வெண்கோட்டு களிற்றின் மேல் கொண்டு போந்தார் பெரும்பாணர். வன்மையுடைய மன்னரான சேரர் இறைவரின் ஆணையை மறுப்பதற்கு அஞ்சி அதற்கு இசைந்து நின்றார். நிறைவான செல்வங்களின் பெருக்கங்களையெல்லாம் நிலம் நெளியும்படி உடனே கொண்டு துளிக்கின்ற 3 மதங்களையுடைய யானையும் குதிரை உள்ளிட்டவற்றுள்ளும் வேண்டியனவற்றையும் கை கொண்டு பாணபத்திரர் தாம் ஒரு வெண்மையான பிறை போன்ற கொம்பையுடைய யானையின் மீது ஏறி சென்றார். பாடலன் 1785. பண்பு பெருகும் பெருமாளும் பாணவனார் பத்திரனார் பின் கண்கள் பொழிந்த காதல் நீர் வழிய கையால் தொழுத்தணிய நண்பு சிறக்கு மலர் அவர் தம்மை நகரின் புறத்து விடை கொண்டு துன்பற்புரிசை திருமதிரை புக்கார்ந்திருந்தும் இசைப்பாணர். தெளிவுரை. சிவனடித்திறத்தின் பண்பு பெருக ஒழுகும் சேரமான் பெருமானும் பாணபத்திரர் பின்னே கண்கள் பொழிந்த ஆனந்த கண்ணீர் முகமெல்லாம் வடிந்து மார்பினும் வழிய கைகளை கூப்பி தொழுத வண்ணமே வர நட்பில் சிறந்த அவரிடம் நகரின் புறத்தில் விடைபெற்று கொண்டு திருந்தும்
இசையுடைய பாணபத்திரர் திண்மையான பொன் மதில் சூழ்ந்த மதுரை நகரத்தின் உள்ளே புகுந்தார். வானவரம்பர் புலம்பெருக்கும் மன்னனாரும் அறித்தேகி கூனல் இளவன் பிறைக்கண்ணி முடியார் அடிமை கொண்டருளும் பான்மை அருளின் பெருமையினை நினைத்து பலகாற்பணிந்தேத்தி மேன்மை விளங்கு மாளிகை மண்டபத்துள் அரசு வீற்றிருந்தார். சேரர் குலத்தை விளங்கச் செய்யும் மன்னரான நாயனாரும் திரும்பி போய் வளைந்த இளைய பிறையான கன்னிகை முடிந்த சிவபெருமான் அடியார்களை ஆட்கொண்டருளும் திறத்தின் அருட்பெருமையை நினைந்து பலமுறையும் வணங்கி துதித்து மேன்மையுடன் விளங்கும் தம் மாளிகையின் கொலு மண்டபத்துள் அரசு வீற்றிருந்தார். அளவில் பெருமை அகிலயோனிகளும் களறிற்றறிந்தவற்றின் உளமன்னியமை மெய்யுறுதியர்கள் ஒன்று மொழியாவையகற்றி களவு கொலைகள் முதலான கடிந்து களறிற்றறிவார்தாம் வளவர் பெருமானுடன் செழியார் மகிழுங் கலப்பில் வைகுநாள் அளவில்லாத பெருமையுடைய எல்லா யோனிகளில் தோன்றிய உயிர்களும் பேசுவனவற்றையெல்லாம் அறிந்து அவற்றின் உள்ளத்தில் உள்ள துன்பங்கள் ஒன்றும் இல்லாத வண்ணம் நீக்கி களவும் கொலைகளும் முதலான தீமைகளை விலக்கி களறிட்டு அறிவரான இந்த நாயனார் சோழ மன்னருடன் பாண்டிய மன்னரும் கூடி மகிழ்கின்ற கூட்டத்துடன் கூடி வாழ்ந்த ரங்கனம் வாழும் நாளில் வானக்கங்கை நதி பொதிந்த மல்கு சடையார் வழிபாட்டு தூணற் சிறப்பின் அர்ச்சனையாம் தொண்டு புரிவார் தமக்கொரு நாள் தேனக் கலந்த கொன்றையினார் ஆடற் சிலம்பின் ஒலி முன்போல் மானப் பூசை முடிவின் கண் கேளாதொழிய மதிமயங்கி. தெளிவுரை. வானக்கங்கையார் பொருந்திய சடையை உடைய இறைவனின் வழிபாடான தூய நல்ல சிறந்த பூசணையான திருத்தொண்டு செய்து வருபவரான அந்நாயனாருக்கு ஒரு நாளில் தேன் சிந்துமாறு மலர்ந்த கொன்றை மாமலையை சூடிய சிவபெருமானின் ஆடல் சிலம்பு ஒலியானது பெருமை உடைய பூசணையின் முடிவில் முன்போன்று கேளாது ஒளிய அறிந்து மயங்கி பூசை கடிது முடித்தடியேன் என்னோ புடைதன பெருமி ஆசை உடம்பால் மற்றினி வேறடையும் இன்பம் யாதென்று தேசின் விளங்கும் உடைவாளை உருவி திருமார்பினில் நாட்ட ஈசர் விரைந்து திருச்சிலம்பின் ஓசை மிகவும் இசைப்பித்தார். பூசையை விரைந்து முடித்து அடியேன் என்ன புல செய்தேனோ என்று துதித்து அழுது ஆசை கொண்டு தாங்கும் இந்த உடம்பினால் இனி அடையும் இன்பம் வேறு யாது என துணிந்து ஒளியுடன் விளங்கும் உடைவாளை எடுத்து தன் மார்பிலே பாய்ச்ச இறைவர் மிக்க விரைவுடன் திருச்சிலம்பின் ஒளியை அதிகமாக ஒலிக்கும்படி செய்தார். ஆடலன் 3790. ஆடல் சிலம்பின் ஒலிகளா உடைவாள் அகற்றி அங்கை மலர் கூடத்தலைமேற்குவித்த குழி கொண்டு விழுந்து தொழுதெழுந்து குவித்தருளிக்கொண்டு விழுந்து தொழுதெழுந்து நீடப் பரவி மொழிகின்றார் நெடுமால் பிரமன் அருமறை முன் தேடற்கரியாய் திருவருள் முன் செய்யாதொழிந்ததென்றார். தெளிவுரை. திருக்கூத்தின் திறம்புவலியை கேட்டு உடைவாளை அகற்றி போக்கி அழகிய கைமலர்களை தேர தலைமீது குவித்து நிலத்தில் விழுந்து தொழுது எழுந்து நெடிது துதித்து நெடிய திருமாலும் நான்முகனும் அரிய மறைகளும் முன்பு தேடுவதற்கு அரியவரே முன்னம் எனக்கு திருவருள் செய்யாது ஒளிந்த காரணம் யாது என வினவினார். என்ற பொழுதில் இறைவர்தாம் எதிர் நின்று அருளாது எழும் ஒளியால் மன்றில் இடைநம் கூத்தாடல்
வந்து வணங்கி வெண்தொண்டன் ஒன்றும் உணர்வால் நம்மை போற்றி உடை சேர்பதியம்பாடுதலால் நின்று கேட்டு வரத்தாழ்ந்தோம் என்றார் அவரை நினைப்பிப்பார். இங்கனம் சேரமான் பெருமாள் வினவிய போது இறைவர் தாம் நேரே தம் வடிவை காண காட்டியருளாமல் வானத்திலும் அசரீரியான ஒளியினால் அம்பலத்தில் தம் ஆனந்த கூத்தை வன்தொண்டன் சுந்தரன் வணங்கி நம்மிடம் ஒன்றிய உணர்வால் நம்மை துதித்து வணங்கி உரை சேரும் பதியத்தை பாட அதனை நின்று கேட்டதால் இங்கு வருவதற்கு காலம் தாழ்த்தினோம் என்று சொல்லும் இதன் மூலம் அவரை இவருக்கு நினைவூட்டுவராய் கூறி அருள் செய்தார். பாடலன் 3792. என்னே அடியார்கிவர் அருளும் கருணை இருந்தவாறன்று பொன்னேர் சடியார் திருநடனம் செய்புலியூர் பொன்னம்பலம் இறஞ்சி தன்னேர் இல்லவன் தொண்டர் தம்மை இங்காண்பன் என விரும்பி நன்னீர் நாட்டுச் சலன என்றார் நாமச்சேரர் கோமானார். தெளிவுரை. இப்பிறவர் அடியார்க்கு அருளும் திறம் இருந்தவார் என்னே என்று துதித்து பொன் போன்ற சடையுடைய கூத்த பெருமான் கூத்திடுகின்ற பெரும் பெற்ற புலியூரில் போய் பொன்னம்பலத்தை வணங்கி தமக்கு எவரும் ஒப்பில்லாதவரான ஆரூரையும் கண்டு வணங்குவேன் என்று விருப்பம் கொண்டு நல்ல நீர் நாடு எனப்படும் சோழ நாட்டுக்கு எழுந்தருள பெருமையுடைய சேரமான் உள்ளம் கொண்டார். யோகாக்கா படியுங்க. ஓகே. பொன்னார் மௌலி சேரலானார் போற்றும் அமைச்சர்க்கு கரியம்பி நன்னாள் கொண்டு பெரும் பயணம் எழுகவென்று நலஞ்சாற்ற மின்னாரையில் வேட்குலம் மறவர் வென்றி நிலவுஞ் சிலை வீரர் அந்நாட்டில் உள்ளாரடைய நிரந்தனைந்தார் வஞ்சியக நகர்வாய். பொன்முடியைச் சூடிய சேரமான் போற்றும் அமைச்சர்க்கு தம் விருப்பத்தை சொல்லி நல்ல நாளை மேற்கொண்டு பயணம் புறப்படச் செய்க என்று ஆணையினை இட ஒளியுடைய கூர்மையான வேலை ஏந்திய வீரர்களும் வெற்றியுடைய வில் வீரர்களும் மற்றும் அந்நாட்டில் உள்ளவர்களும் நெருங்க வஞ்சியின் அகநகரத்திலே கூடினர். இட்ட நன்னாள் ஓலையினில் இறைவர் திருவாஞ்சி களத்து மட்டு வெறி பூங்கொன்றையினாள் தம்மை வலம் கொண்டிறங்கி போய் பட்ட நுதல்வங்களியானை பிடர் மேற்கொண்டு பனிமதியும் தொட்ட கொடி மாளிகை மூதோர் கடந்தார் உதியர் தோற்றலார். குறிப்பிட்ட நல்ல நாளில் நல்ல வேளையில் தம் இறைவரன் திருவாஞ்சி களத்தில் வீற்றிருக்கின்ற மணங்கமலம் கொன்றை மலர்களை சூடிய பெருமானை வலமாகச் சுற்றி வணங்கி சென்று பட்டத்தை அணிந்த நெற்றியுடைய யானையின் பிடரியில் ஏறி குளிர்ந்த சந்திரனை தீண்டும் கொடிகளையுடைய மாளிகைகள் நிறைந்த பழைய ஊரான கொடுங்கோளூரை சீரமான் கடந்து போனார். யானை அணிகள் பறந்து வழியெங்கும் நிறந்து செல்லுவனமான மலை நாட்டினின் மெலிந்த மலைகளுடன் போவது போன்ற சேனை வீரர் புடை பறந்து செல்வது அங்கண் மலை சூழ்ந்த காணமடையவுடன் படர்வ போலுங் காட்சி மேவினதால் யானைகளின் அணிகள் பரவி வழியெங்கும் செல்பவை பெரிய மலைநாட்டின் மெலிந்த பொருளாகிய மலைகள் தம் மன்னருடனே செல்வன போல் விளங்கின. படை வீரர்கள் பக்கங்களில் பறந்து செல்லும் நிலை அந்நாட்டில் அம்மலைகளை சூழ்ந்த காடுகள் எல்லாம் உடன் செல்வன போன்ற காட்சியை அளித்தது. ஆகா, எப்படி விவரிச்சிருக்கிறார். உறவித்திரள்களாயோக பொலிவின் அசைவிற் பொதுவான
அரவச்சேனை கடற்றரங்கமெடுத்து மேல் மேல் அடர்வன போல் விரவி பறந்து சென்றன வான்மிசையும் அவலும் ஒன்றாக. நிரவி பரந்த நெடுஞ்சேனை நேமி நெளியச் சென்றனவால். தெளிவுரை சூரிய அணிகள் குதிரை அணிகள் கரையில் சேரும் விளக்கம் போல் அசைவுடன் செல்பவை ஒலிக்கும் படையான கடலின் அலைகள் மேல் வந்து தாக்குவன போல் பொருந்தி பறந்து சென்றன. மேடும் பள்ளமும் ஒன்றாய் அங்கனம் நிழல் பட பரவி பெரும்படை பூமி நெளியுமாறு சென்றது. அந்நாட்டெல்லை கடந்தனைய அமைச்சர்க்கு எல்லாம் விடையருளி மின்னார் மணிப்பூன் மன்னவராம் வேண்டுவரை உடன் கொண்டு மன்னவரார் வேண்டுவாரை உடன் கொண்டு கொன்னார் அயில்வேல் மறவர் வயல் கொங்கு நாடு கடந்தருளி பொன்னாட்டவரும் அணைந்தாடும் பொன்னி நீர் நாட்டினை போவார். அந்த மலைநாட்டின் எல்லையை கடந்து செல்ல தம சமர்களுக்கெல்லாம் விடை தந்தருளி ஒளியுடைய மணிகளை உடைய சேர பெருமான் தம் பயணத்தில் உதவும் பரிவாரங்கள் மூட்டும் கூர்மையான வேலேந்திய மறவர்கள் வாழும் கொங்கு நாட்டை கடந்து போய் தேவர் லோகத்தவரும் வந்து படிந்து ஆடும் காவேரியின் வளத்தை உடைய சோழ நாட்டில் செல்லலானார். பாடலன் 3798. தென்ற திசையில் சிவனடியார் சிறப்பினோடும் எதிர்கொள்ள குன்றும் காணும் குடை குறும்பரிடங்கள் தோறும் குறைவறுப்ப துன்றும் முரம்பும் காஞ்சாரும் துருகத் சுரமும் பல கடந்து வென்றிவிடியார் இடம்பலவும் மேவி பணிந்து செல்கின்றார். தெளிவுரை தாம் சென்ற திக்கில் சிவனடியார்கள் எல்லாம் எதிர்கொண்டு வரவேற்க குன்றுகளையும் காடுகளையும் தம்மிடமாக கொண்டு ஆள்கின்ற குறுநில மன்னர்கள் அவரவர் இடங்களில் தமக்கு வேண்டும் பொருள்களை தந்து உபசரிக்க பருக்கைகள் நெருங்கிய பாலை நிலங்களுள் காட்டாறுகளும் துன்பம் தரும் கற்கள் பொருந்திய வழிகளும் என்னும் இவை பலவற்றையும் கடந்து போய் வெற்றி பொருந்திய காளையுடைய இறைவர் வெளிப்பட எழுந்தருளிய இடங்கள் பலவற்றையும் போய் வணங்கி சேரமான் செல்லலானார். ஒருவில் பொன்னி திருநதியின் கரை வந்தெய்தி புனித நீர் மருவும் தீர்த்தம் மகிழ்ந்தாடி மருங்கு வடவால் கரையேறி திருவின் பொலியும் திருப்புலியூர் செம்பொன் மன்றுள் நடம்போற்று உடுகு மனத்துடன் சென்றார் ஒளிய அன்பின் வழிவந்தார். ஒப்பில்லாத காவேரி ஆற்றின் தென்கரையில் வந்து பக்கத்தில் வடக்கரையில் ஏறி தூய நீர் பொருந்திய அந்நீரில் மகிழ்ந்து நீராடி நீங்காத அன்பின் வந்த அந்த நாயனர் பெரும்பற்ற புலியூரில் பொன்னம்பலத்தில் ஆடும் திருக்கூத்தை போற்றும் பொருட்டு உருகும் உள்ளத்துடன் சென்றார். பாடலன் 3800. வந்து தில்லை மூதூரின் எல்லை வணங்கி மகிழ்ச்சியினால் அந்த நாளர் தொண்டர்குலாம் மணந்த போதிலர் வணங்கி சந்த விரைம்பூன் திருவீதி இறஞ்சி தலைமேற்கரமுகில் முகுள்பச் சிந்தை மகிழகளு நிலைக்கோ புறத்தை அணைந்தார் சேரனார். தெளிவுரை அங்கனம் வந்து தில்லையாம் பழைய பதியின் எல்லையை சேர்ந்து அதை வணங்கி மகிழ்ச்சியால் எதிர்கொள்ளும் பொருட்டு தில்லைவாழ் அந்தணர்களும் திருத்தொண்டர் கூட்டங்களும் வந்து சேர்ந்த போதில் அவர்களை தாம் எதிர் வணங்கி நகரத்துள் புகுந்து அழகிய மனமுடைய மலர்களால் அழகுபடுத்தப்பட்ட திருவீதியை வணங்கி தலையின் மீது கைகள் கூட மனம் மகிழ எடுநிலை கோபுரத்தை சேரமான் அடைந்தார். ஓகே 3802 நம்பர் சொல்ல தேவையில்லை. 801 நம்பர் சொல்ல தேவையில்லை. படிங்க. நிலவும் பெருமை எழுநிலை கோபுரத்தின் முன்னர் நிலத்துறஞ்சி மலருங் கண்ணீர்
துளி ததும்ப புகுந்து மணி மாளிகை வலங்கொண்டு உலகு உலகு விளக்குன் திருப்பெரும் பலத்தை திருப்பேரம்பலத்தை பேரம்பலத்தை உலகு விளங்குன் திருப்பேரம்பலத்தை வணங்கியுள்ளணைந்தார் அலகில் அண்டம் அளித்தவர் என்று ஆடும் திருச்சிற்றம்பலமுன் தெளிவுரை. பொருந்திய பெருமையுடைய எழுநிலை கோபுரத்தை முதலில் நிலத்தில் விழுந்து வணங்கி மலர்கின்ற கண்களில் நீர்த்துளிகள் பெருக உள்ளே புகுந்து மாளிகையை வலமாகச் சுற்றி வந்து உலகத்தை விளக்கம் செய்கின்ற பேரம்பலத்தை வணங்கி அளவில்லாத அண்டங்களை எல்லாம் அளித்த கூத்தபிரான் நின்று அற்புத கூத்தாடுகின்ற சிற்றம்பலத்தின் முன் சேரமான் உள்ளே அணைந்தார். அளவில் இன்பம் பெருங்கூத்தர் ஆட எடுத்த கழல் காட்ட உளமும் புலனும் ஒரு வழி சென்று உருகப் போற்றி உய்கின்றார் களனில் விடம் வைத்தளித்த அமுதன்றி மற்றில் களல் வைத்து வளரும் திருக்கூத்தமுத உலகுக்கு அளித்த கருணை வலித்தினார். அளவில்லாத இன்பம் அளிக்கின்ற பெருங்கூத்தர் ஆடுவதற்கு தூக்கிய பொற்பாதத்தை காட்டியருள உள்ளமும் புலன்களும் ஒன்றாய் கூடி உருகத் துதித்து உயிரி பெறுகின்றவராய் கழுத்தில் நஞ்சை வைத்து தேவர்களுக்கு அளித்து காத்து அமுதே அன்றி திருவம்பலத்தில் வைத்து வளர்கின்ற கூத்தான அமுதத்தை நாயனார் போற்றினார். ஆராசை ஆனந்த கடலுள் திளைத்தே அமர்ந்ததருளால் சீரார் வண்ண பொன் வண்ண திருவந்தாதி திருப்படி கீழ் பாராதரிக்க எடுத்தேத்தி பணிந்தார் பெருவமலை பொழியும் காராள் நியற்கரிய கொடை கையார் களறிற்றறிவார்தாம். நிறைவு பெறாத ஆசை மிகுதியால் ஆனந்தமான கடலில் முழுகி அதில் விரும்பியிருந்து இறைவர் திருவருளால் பெருவந்தவராது வேண்டிய மழையை பொழியும் மேகத்தாலும் ஒப்பாகாத கையையுடைய களறிற்றறிவார். சிறப்பு நிறைந்த வண்ணத்தையுடைய பொன் வண்ணத்து அந்தாதியினை திருப்படியின் கீழ் உலகம் என்புடன் ஏற்றி இன்பம் அடையுமாறு பாடி துதித்து பரவினர். தம்பிரானார்க்கெதிர் நின்று தமிழ் சொல் மாலை கேட்பிக்க உம்பர் வாழ நடமாடும் ஒருவரதற்கு பெருசிலன செம்பொன்மணி மன்றினில் எடுத்த செய்ய பாதச் சிறுச்சிலம்பின் இம்பர் நீட எழுந்த ஒலி தாமும் எதிரே கேட்பித்தார். தெளிவுரை. தம் இறைவரான கூத்த பெருமானுக்கு முன் நின்று செந்தமிழ் சொல்மாலையான அந்தாதியை சேரமான் கேட்பிக்க வானவரும் வாழும்படி கூத்தாடுகின்ற இறைவன் அந்த பாட்டுக்கு ஏற்ற பரிசலாக செம்பொன்னாலான அழகிய அம்பலத்தில் எடுத்தருளிய செம்மை தருவதான திருவடியின் சிலம்பு நின்றும் இந்த உலகத்தவர் வாழ எழுந்த ஒலியை தாமும் அவருக்கு எதிரே கேட்கும்படி செய்தார். ஆடச் சிலம்பின் ஒலி கேட்பார் அளவில் இன்ப ஆனந்தம் கூட பெற்ற பெரும்பேற்றின் கொள்கை வாய்ப்பு கும்பிடுவார் நீடப்பணியும் காலமெல்லாம் நின்று தொழுது புறம்போந்து மாடத் திருமாளிகை வீதி வணங்கி புறத்து வைகினார். சொன்ன வண்ணம் இறைவராடும் சிலம்பின் ஒளியை கேட்ட சேரமான் அளவில்லாத இன்பம் மிக்க ஆனந்தம் சேரப்பெற்ற பெரும் பேற்றின் கொள்கை வாய்ப்ப வணங்குவராகி நெடிது பணியும் காலங்களின் எல்லாம் நின்று தொழுது பின்பு வெளியே வந்து மாடங்களை உடைய மாளிகை வீதியை வணங்கி சென்று அதன் வழியே தங்கினார். பாடலன் 3806. பரவும் தில்லை வட்டத்து பயில்வார் பைம்பொன்னம்பலத்துள் அறவும் புனரும் தடையாட ஆடுவார் கூத்தாராமை.
விரவும் காதல் மிக்கோங்க வேதம் படியும் திருப்படிக்கீழ் இரவும் பகலும் பணிந்தேத்தி இன்பம் திறக்கும் அந்நாளில். தெளிவுரை. எல்லாரும் துதிக்கின்ற தில்லை வட்டத்தில் தங்குபவரான தேரமான் பசுமையான பொன்னாலான அம்பலத்துள்ள பாம்பும் கங்கையும் தடையுள் தாங்கி ஆடும் இறைவரின் கூத்தை ஆராமையால் பொருந்தும் பெரு விருப்பம் மிக்கு மேலும் மேலும் எழ வேதங்கள் போற்றி பணியும் திருக்களிற்றுப்படியின் கீழே இரவும் பகலும் பணிந்து துதித்து அதனால் மிக்க இன்பம் பெருகப் பெற்ற அந்நாளில் ஆடும் ஆடும் பெருமான் பாடல் கேட்டு அருளி தாழ்ந்தபடி தமக்கு கூடும் பரிசால் முன்பருளி செய்த நாவலூர் கோவை நீடும் பெருங்காதலின் காண நிறைந்த நினைவு நிரம்பாமல் தேடும் பாதரருளினால் திரு ஆரூர் மேல் செல எழுந்தார். ஆடுகின்ற கூத்தப் பெருமான் பாட்டை கேட்டபடியால் சிலம்பொலியை கேட்பிக்க செய்ய தாழ்ந்தோம் என்று தமக்கு அவரது நட்பு கூடும் இயல்பினால் முன்னாளில் அருளி செய்து நினைவூட்டிய நாவலர் மன்னரான சுந்தரரை நீண்ட விருப்பினால் காண வேண்டும் என்ற உள்ளத்தில் எழுந்த நினைவின் மிகுதியால் சேரமான் திருமால் தேடும் திருவடியுடைய இறைவரின் திருவருள் பெற்று திருவாரூரை நோக்கி செல்வதற்கு புறப்பட்டார். பாடலன் 3808. அறிவின் எல்லையாய திருத்தில்லை எல்லை அமர்மிறஞ்சி பிரிவிலாத திருவடியை பெருகும் உள்ளத்தில் பெற்று செறியும் ஞான போனகர் வந்து அருளும் புகழி சென்றிறஞ்சி மறை சேர்கரத்தார் கோயில் பல வணங்கி மகிழ்ந்து வழிகொள்வார். தெளிவுரை. ஞான முடியான எல்லை எனப்படுகின்ற தில்லையின் எல்லையை விரும்பி வணங்கி என்றும் பிரியாத மேலும் மேலும் பெருகும் அன்பை உள்ளத்தில் கொண்டு சம்பந்தர் தோன்றியருள இடமான சீர்காழி பதியை சென்று வணங்கி மாலையுடைய கையையுடைய சிவபெருமானின் கோயில்கள் பலவற்றையும் வணங்கி மகிழ்ந்து வழி செல்பவராய். யோகாக்கா இல்லையே, தெரியல போட்டா வழியில் குழியில் செலுவயலில். நான் படிக்கிறேன் சாரி மியூட்ல நின்றுட்டேன். ஓகே. வழியில் குழியில் செழுவையில் வயலில் மதகில் மலர்கள் விசுகளில் மலர்பாவிகளில். ஓகே சாரி. மதிகில் வளர் மலர் பாவிகளில் மடுச்சுளியில் தரள திரை சொறியின் துறை நீர் பொன்னி கடந்தேறி விழியில் திகழும் திருந்துவார் திருநுதலார். எனக்கு மறைக்குது. ஓகே சாரி. விழியில் திகழும் திருநுதலார் விரும்பும் இடங்கள் இறைஞ்சி யுகங்கள் இறைஞ்சி யுக கழிவில் பெருவெள்ளங்கள் கொள்ளா கழனி யாரூர் கண்ணுற்றார். அது வந்து இறைஞ்சி யுக கழிவுல இடத்துல இறைஞ்சி யுக கழிவில். ஓகே. தெளிவுரை. வழியிலும் குழியிலும் செழுமையான வயல்களிலும் மலர்கள் பொருந்திய நீர்நிலைகளிலும் மடுக்களின் சுழியிலும் முத்துக்களை அலைகள் ஒதுக்குகின்ற துறைகளுடைய நீர் நிரம்பிய காவேரி ஆற்றை கடந்து தென்கரை ஏறி விழியுடன் கூடிய நெற்றியுடைய சிவபெருமான் விரும்பி வீற்றிருக்கின்ற தலங்களை வணங்கி போய் ஊழி முடிவில் வரும் பெரிய வெள்ளத்தாலும் கொள்ளப்படாத அழிவின்றியுள்ள வயல்கள் சூழ்ந்த திருவாரூரை கண்டார்.
நம்பிதாமம் மண்ணாள் போய் நாகைக்காரோணம் பாடி அம்பன் மணி பூண் நவமணிகள் ஆடை சாந்தம் மடற்பெரிமா பைம்பற்றுகை முதலான பெற்று மற்றும் பலபதியில் தம்பிரானை பணிந்தேத்தி திருவாரூரில் சார்ந்திருந்தார். நம்பியாரூரரும் அந்நாளில் திருநாகைக்காரோணத்தில் போய் திருப்பதி அம்பாடி அழகிய பொன்னாலும் மணிகளாலும் ஆன அணி வகைகளையும் நவமணிகளையும் ஆடை சார்ந்து வலிய குதிரைகள் பசும் பொன்னால் ஆன சுரகை முதலானவற்றையும் இறைவர் தர தாம் பெற்று மேலும் பல பதியங்களில் இறைவரை வணங்கி மீண்டும் திருவாரூர் சேர்ந்து தங்கியிருந்தார். ஆன்டி இன்றைக்கு திருமுலட்ட கதை சொல்றீங்களோ? நானும் இல்ல மற்றவா முத்தீஸ்வரி ஆன்டி போயிட்டா அவளோட இல்ல நிக்கிறா முத்தீஸ்வரி ஆன்டி மியூட்ல நிக்கிறா. இல்லாட்டி உங்களுக்கு டைம் இருக்கும் 8 மணிக்கு பிறகு சொல்றதுக்கு. சரி. பந்து சேரர் பெருமானார் மென்னும் திருவாரூரைத அந்த நாளர் பெருமானும் அரசர் பெருமான் பெறப்பெற்று சிந்தை மகளை எதிர்கொண்டு சென்று கிடைத்தார் சேரலனார் சந்த விரைத்தார் வெண்தொண்டர் முன்பு விரும்பியுடன் தாழ்ந்தார் சேரமான் வந்து நிலை பெற்ற திருவாரூரைச் சேர அந்தணரின் தலைவரான நம்பியாரூரர் மன்னர் தலைவரான சேரமான் பெரும்பேறு பெற்று உள்ளம் மகிழ எதிர்கொண்டு அவரை அணுகினார். சேரமானும் அழகிய மணமுடைய மாலை சூடிய சுந்தரர் முன்பு விருப்புடனே தாழ்ந்து வணங்கினார். முன்பு பணிந்த பெருமாளை தாமும் பணிந்து முகந்தெடுத்தே அன்பு பெருகத் தழுவி விரைந்தவரும் ஆர்வத்தொடு தழுவ இன்ப வெள்ளத்திடை நீந்தி ஏறமாட்டாதலைவார் போல் என்பும் உருக உயிரொன்றி உடம்பும் ஒன்றாம் என இசைந்தார். தெளிவுரை தமக்கு முன்னர் தம்மை வணங்கிய சேரமானி நம்பியாரூர் தாமும் வணங்கி அவரை அணிந்து எடுத்து தழுவிக்கொள்ள இன்பமான வெள்ளத்து முழுகி கரையேற மாட்டாது அலைபவரை போல் ஒன்றாக உள்ளே கலக்க அதுபோல் புறத்து 2 உடல்களும் ஒன்றாயின என கூறும்படியாக ஆன நிலைமை கண்ட திருத்தொண்டர் அளவில் மகிழ்வு எய்த மானச்சேரர் பெருமானார் தாமும் வண்டொண்டருடன் கலந்த பான்மை நண்பால் சேரமான் தோளில் என்று பார்பரவும் மேன்மை நாமம் முனைப்பாடி வேந்தற்கு ஆகி விளங்கியதால் இங்கனமாக அவ்விருவரின் தன்மையை கண்ட திருத்தொண்டர்கள் அளவற்ற மகிழ்ச்சியை அடைய பெருமையுடன் தோழர் பெருமானை சேரமானும் வண்டொண்டரான நம்பியூராரும் ஒருவருள் ஒருவர் கலந்த பான்மையால் போந்த நட்பின் காரணமாக சேரமான் தோழர் என்னும் உலகு புகழும் மேன்மை பொருந்திய திருநாமம் முனைப்பாடி நாட்டின் மன்னரான நம்பிக்கு உலகத்தில் வழங்கலாயிற்று. பாடலன் 3814 முத்தீஸ்வரி ஆன்டி இல்லையோ? கலந்த அவர் மியூட்ல நிக்கிறா. ஒருவர் கலந்த ராணியக்கா சோரியா ஒருவரில் கலந்த உணர்வால் இன்பமொழி உரைத்து மறுவ எஞ்ஞார் பால் செய்வது எல்லாம் என்னும் மகிழ்ச்சியினால் பருவ மலைச்செங்கை பற்றி கொண்டு பரமர்தான் பணிய தெருவு நீங்கி கோயிலினுள் புகுந்தார் சேரமான் தோழர். ஒருவரில் ஒருவர் கூடிய உணர்ச்சியால் இன்பம் தரும் மகிழ்வான சொற்களை கூறிக்கொண்டு பொருந்தி பயிலுந்தோறும் இனிமை தருபவராய் இருவரை கூட்டி வைத்த இறைவர் வால் மேல் நாம் செய்யக்கூடிய கைமாறு என்னே என்று உள்ளத்தில் உண்டான மகிழ்ச்சியால் நம்பியாரூரர் சேரமான் என்ன கமலா சேரமானின்
பருவகால தெரியலையே ராணி அக்கா. வர் கீழே 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 இல்ல சேரமான் மேல மேல சேரமானின் பருவகால மழை போன்ற அதுதான், தன்மை அதுதான். கொண்ட செங்கை பற்றி கொண்டு இறைவரின் திருவடிகளை பணிதற்கு நினைத்து வீதியை நீக்கி கோயிலுள் பூந்த. பாடலன் 3819. சென்று தேவாசீரியனை முன்னிறஞ்சி திருமாளிகை பலங்கொண்டு ஒன்றுமுள்ளத்தொடும் புகுவாருடைய நம்பி முன்னாக நின்று தொழுது கண்ணருவி வீழ நிலத்தின் மிசை வீழ்ந்தே என்றும் மினிய தம்பெருமான் பாதமிறஞ்சி ஏத்தினார். தெளிவுரை. அங்ஙனம் சென்று திருமுன்றினுள் முதலில் உள்ள தேவாசிரிய மண்டபத்தை தொழுது பின் இறைவரின் திருமாளிகை பலமாகச் சுற்றி வந்து ஒன்றுபட்ட மனத்துடனும் உள்ளே புகுவரான சேரமான் ஆரூர் முன்னே நின்று வழிபட தாம் அவர் முன்னே நின்று வணங்கி கண்ணீர் அருவி போல விழ தாம் நிலத்தில் விழுந்து என்று மினிய தம் பெருமானாரான புற்றிடம் கொண்ட இறைவரின் திருவடிகளை வணங்கி துதித்தார். யோகாக்கா. தேவர் முனிவர் பந்துரைஞ்சின் தெய்வப் பெருமாள் கடல் வணங்கி மூவர் தமக்கு முதலாகும் அவரை திருமும்மணிக்கோவை நாவலூரார் தம் முன்பு நன்மை விளங்க கேட்பித்தார். தாவில் பெருமை சேரனார் தம்பிரானார் தாம் கொண்டார். தேவரும் முனிவரும் வந்து வணங்குகின்ற தெய்வப் பெருமானான தியாகேசரின் திருவடிகளை வணங்கி கெடுதல் இல்லாத சேரமான் மூவர்க்கும் முதலான அப்பெருமாளை நாவலூர் நம்பியின் திருமுன்பு வைத்து மும்மணிக்கோவை பாடி நன்மை விளங்குமாறு கேட்பித்தார். அதை தம் இறைவரும் ஏற்றுக்கொண்டருள செய்தார். அங்கண் அருள் பெற்றெழுவாரை கொண்டு புறம்போந்தாரூரர் நங்கை பறவையார் திருமாளிகையில் நன்னுதலார் பொங்கு விளக்கும் நிறைகுடமும் பூமாலைகளும் புகையகிலும் எங்கும் மடவார் எடுத்தேத்த அணைந்து தாமும் எதிர்கொண்டார். சுந்தரர் அங்கு இறைவரின் திருவருளை பெற்று எழுந்த களற்றழியாரை உடன் அழைத்து கொண்டு வெளியே வந்து பறவையாரின் மாளிகையில் சேர்த்திட ஒளிமிகும் விளக்குகளையும் நிறைகுடங்களையும் பூமாலைகளையும் எங்கும் மங்கேறேந்தி வர, அதாவது அப்பறவையார் மாளிகையின் வாயில் வந்து தாமும் எதிர்கொண்டு வரவேற்றார். சோதிமணி மாளிகையின் கண் சுடரும் பசும் பொற்காலமளி மீது பெருமாள் தமையிருத்தி நம்பி மேவியுடன் இருப்ப கோதில் குணத்து பறவையான் கொழுனார்க்கும் கணவனுக்கு நீதி வலுவா ஒழுக்கத்து நிறை பூசணைகள் முறையளித்தார். ஒளிரும் மணிகள் பொருந்திய மாளிகையில் புகுந்து விழுங்கும் பசும்பொன்னாளான கால்களையுடைய இருக்கை மீது சேரமானை அமரச் செய்து நம்பியும் பொருந்தியுடன் இருக்க குற்றமில்லாத குணத்தையுடைய பறவையர் தம் கணவரான நம்பியாரூரர்க்கும் அவருடைய நண்பரான சேரமானுக்கும் நூல்களில் விதித்த நீதி என்றும் வலுவாத ஒழுக்கத்தில் நின்று பூசியை முறைப்படி செய்தார். 20 முடிப்போம். இல்ல ஆண்டு பரவி சேர்குலப் பெருமாள் தமக்கு திருவமுது தூண்டு சோதி விளக்கணையார் அமைக்க துணைவர் சொல்லுதலும் வேண்டும் பரிசு வெவ்வேறு விதத்துக்கறியும் போனகமும் ஈண்ட சமைத்து
சமர்ப்பித்து உடன் வந்தார்க்கெல்லாம் இயல்பில் பிரிந்தமைத்தார். தாவிச் செல்லும் குதிரைப்படையுடைய சேரமான் பெருமாளுக்கு தூண்டு சோதி விளக்கை போன்ற பறவையார் திருவமுது அமைக்கும்படி திணறான் நம்பியுரையார் கூறவும், அமரர் விரும்பும் தன்மையினால் அவர் விரும்பும் தன்மையினால் வெவ்வேறான பலவித கறிகளும் போனகமும் விரைவில் சமைக்கச் செய்து அவருடன் வந்தவர்களுக்கெல்லாம் விருந்தை அமைத்தனர். முத்திசரி ஆண்டி அவ இல்ல, நிக்கிறா, ஏன் மியூட்ல நிக்கிறான்னு மியூட்ல நிக்கிறா. அணிய கபடி. அரசர்க்கு அமைத்த சிறப்பினும் மேல் அடியார்க்கு ஏற்கும்படியாக விரவி பெருகும் அன்பினுடன் விரும்பும் அமுது சமைத்தபின் உரசைக்களிட்டு சேரலனார் புடை சூழ்ந்து அவரோடு அமுது செய்ய பறவை பிறந்த திரு அணைய பறவையார் வந்து அறிவித்தார். மன்னர் என்ற தன்மைக்கு தக்கவாறு அமைத்ததை விட சிறப்பு மேலாய் அடியார் என்ற தன்மைக்கு ஏற்றவாறு பொருந்தி பெருகும் அன்புடன் விரும்புகின்ற அமுதத்தை சமைத்த பின்னர் கழுத்து கயிற்றை அணிந்த யானைகளையுடைய சேரமான் தம்முடன் வந்தவருடன் உணவு உண்ண பாற்கடலில் தோன்றிய இலக்கிமிய போன்ற பறவையார் வந்து நம்பியாரூருக்கு அறிவிக்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நம